தான் நம்ம வந்து இப்போ செய்கிற பாவ புண்ணியங்கள் பலன்களை நாம் அனுபவிப்போம் என்று என்றால் முதலில் இன்பத்தை அடையும் அவன் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்து அவருடைய தேஜஸ், அவருடைய அனுகிரகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு தேஜஸ், உடல் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 3ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:03, சூரிய அஸ்தமனம் 7:17. இன்றைய திதி தேய்பிறை துவிதியை முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 4ஆம் தேதி அதிகாலை 5:32 முடிவடைந்த திருதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் விசாகம். விசாக நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 9:40, அதன் பிறகு அனுஷம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 8:04 11:07 வரை, அதன் பிறகு மத்தியான வேளையில் 12:08 1:10 வரை, பிறகு 3 மணி மத்தியானம் 3:12 4:13 வரை. இன்றைய ராகு கால நேரம் 5:45 7:17 வரை மாலை வேளையில். யமகண்ட நேரம் மதியம் 1:10 2:41 வரை. கூலிகன் மாலை 4:31 5:45 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று அதிகாலையில் 3 மணிக்கு சந்திராஸ்தமம் மீனத்திற்கு முடிவடைந்து அதே வேளையில் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு முயற்சி, மிதுன ராசிக்கு புகழ், கடக ராசிக்கு பயணம், சிம்ம ராசிக்கு குழப்பம், கன்னி ராசிக்கு தனம், துலாம் ராசிக்கு பரிசு, விருச்சக ராசிக்கு சிந்தனை, தனுசு ராசிக்கு கவனம், மகர ராசிக்கு தடங்கள், கும்ப ராசிக்கு பக்தி, மீன ராசிக்கு ஓய்வு. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 8:04 9:06 வரை. புதன் ஓரை காலை 9:05 10:06 வரை. சந்திர ஓரை காலை 10:06 11:07 வரை. குரு ஓரை மதியம் 12:08 1:10 வரை. சுக்கிர ஓரை மதியம் 3:12 4:13 வரை. புதன் ஓரை மாலை 4:13 5:14 வரை. சந்திர ஓரை மாலை 5:14 6:15 வரை. இந்த ஓரைகள் அனைத்துமே சுப ஓரைகள். இவைகளிலே நீங்கள் நல்ல காரியங்களை செய்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம நேற்றைய பதிவில் பார்த்தோம் அல்லவா, அதாவது நல்வினை தீவினை பற்றி பார்த்தோம் அல்லவா. சிவபெருமான் நம்ம பார்வதி அம்மாவிடம் கூறியது யாதென்றால், முதலில் இன்பத்தை அடையும் அவன் பின்னர் துன்பத்தையும் அடைகின்றான். சில சமயங்களில் செல்வம் படைத்தவர்கள் துன்பத்தில் உள்ளார்கள். ஏழை பணமில்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக உள்ளார்கள். இதுதான் உலக வாழ்க்கை, சொர்க்கம் நரக வாழ்க்கை உள்ள வித்தியாசமாகும். சொர்க்கத்தில் எப்பொழுதும் இன்பம்தான், நரகத்தில் எப்பொழுதுமே துன்பம்தான். பெரிய வினைகள் பயன்களை ஒருவன் சொர்க்க நரகங்களில் அனுபவித்து விட்டு மீதி உள்ள சிறு வினை பலன்களை அனுபவிக்க மனித பிறவி எடுக்கிறார் என்று சிவன் பார்வதியிடம் சொல்லியிருக்கிறார். ஏன்னா தான் சொர்க்க நரகம் என்று குறிப்பிடப்பட்ட அந்த இடங்களிலே நம்ம வந்து இன்ப துன்பங்களை, அதாவது நம்மளோட நல்வினை பயன் தீவினை பயனை அனுபவித்தாலும் கூட ஒரு பிறப்பெடுத்து நம்ம வந்து அதுலேயும் அந்த மிச்சம் உள்ளதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம ஒரு 100% நீங்கள் பாருங்கள், உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருந்து என்னுடைய ஆசான்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததை தான் நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். அதில் வந்து நம்ம வாங்கிக்கிட்டு பிறக்கும் பொழுது நம்ம நேரத்தை வச்சு, நம்ம பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கிறாங்க இல்லையா நம்ம ஜாதகம். அது லக்கண கட்டம். அந்த லக்கணம் தான் நம்ம அப்படின்றது. அதில் உள்ள பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரையும் உள்ள பலன்களை அந்த எண்ணிக்கையில் இருந்து தான் பலன்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வாங்கிட்டு வந்தது, போன பிறவிலேருந்து வாங்கிட்டு வந்தது 70%. இந்த காலகட்டத்தில் இப்போ புது பிறவிலே நம்ம 30% தான் நம்ம வந்து இப்போ செய்கிற பாவ புண்ணியங்கள் பலன்களை நாம் அனுபவிப்போம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆசான்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த 30%லேயே வந்து நம்ம ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ முடியும். அறிவுபூர்வமாகவும் தர்ம வழியிலே நடந்து தர்மம் அதர்மத்தை நன்றாக புரிந்து கொண்டு அந்த தர்ம வழியில் நடப்பவர்கள் அதாவது போன பிறவில உள்ள தீவினையும் அதையும் அழித்து இந்த பிறவில நல்வினை செய்து
அது நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு செல்கிறார்கள். இதை புரிந்து கொள்வது தான் நம்மளுடைய சாஸ்திரங்களை எல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் படித்து முடிக்க முடியாது. பெரியவர்கள் நம்மோடு முன்னோடிகளாக இருக்கக்கூடிய மகான்கள் இந்த சாஸ்திரங்களை படித்தவர்களிடம் சில விஷயங்களை நாம் கேட்டு தெரிந்து அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த பிறவில் நம் நன்மையை செய்து போன ஜென்ம கர்ம அதாவது தீவினைகளையும் அழித்து சுப வாழ்க்கை வாழ முடியும் என்பது இந்த நம்பிக்கை, இந்த சாஸ்திர நம்பிக்கை உள்ளவர்கள் இது நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து இதை ஆராய்ஞ்சு பார்த்து எல்லாம் நடந்துக்கணும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை இணைந்திருங்கள். நன்றி.